ஆண்டிப்பட்டி அருகே பத்மஸ்ரீ பா. சிவந்தி ஆதித்தனாரின் 89வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பத்மஸ்ரீ பா. சிவந்தி ஆதித்தனாரின் 89வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் பாண்டியனார் மக்கள் இயக்கம் சீனி கலந்து கொண்டு காமராஜர் சிலை முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சிவந்தி ஆதித்தனாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PS மாசிலாமணி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். நாமக்கல்லில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PS மாசிலாமணி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், சிப்காட் தொழிற்பேட்டை விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பகுதி விவசாயிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும், நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் சங்கத்துடன் இணைந்து சிப்காட் நிலம் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அடுத்த மாதம் திருச்சியில் மாநில அளவிலான கருத்தரங்கை நடத்த உள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகள் சங்கம் இந்த பிரச்சனை கையில் எடுத்திருக்கிறது. நாமக்கல் மாவட்ட விவசாய சங்கத்தோடு தமிழ்நாடு விவசாய சங்கம் கரங்கோட்டு இப்பொழுது இந்த மாவட்டத்தில் இந்த சிட்கோவுக்கு நிலம் எடுக்கக்கூடாது, விளைநிலத்தில் எடுக்கக்கூடாது, பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த அரசு தலையிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் கிராமங்களோடும் பிரச்சார இயக்கத்தையும் அதை தொடர்ந்து கோரிக்கை மாநாட்டை நடத்துவது, தேவைப்பட்டால் மாநில முழுவதையும் சந்திப்பது என்கிற முடிவை எடுத்திருக்கிறோம். அதே போல இன்றைக்கு மரபணமாக்கப்பட்ட பயிர் என்பது தங்கு தடையற்ற முறையிலே வெளியிலே வராமலேயே இன்றைக்கு வியாபித்துக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசு, ஒன்றிய அரசுடன் 3 நிறுவனங்கள் இருக்கிறது. அந்த 3 நிறுவனங்களும் மரபணமாக்கப்பட்ட பயிரை பரிசோதிப்பதற்கும் தடைப்படுத்துவதற்கும் அதற்கான விளக்கத்தை கொடுப்பதற்கு பொறுப்பிருக்கிற பொழுது அவள் எந்த கவலையும் அல்லாத அவர்களுக்கு தெரியாமலேயோ தெரிந்தோ இன்றைக்கு கடுகு வரை வந்துவிட்டது. முதலில் கத்திரிக்காய், மிளகாய், வெண்டைக்காயிலே முடங்கி அங்கலக்குறிச்சி அருகே நிறைமாத கர்ப்பிணியை ஏற்றாமல் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருந்து அங்கலக்குறிச்சி ஆனைமலை வழியாக ஆழியாருக்கு அரசு பேருந்து இயக்கப்படுகிறது. இதனையடுத்து வழக்கம்போல் அரசு பேருந்து இயக்கப்பட்டது. இந்நிலையில் அங்கலக்குறிச்சி தபால் நிலைய நிறுத்தத்தில் ஆழியாறு அரசு மருத்துவமனைக்கு செல்வதற்காக நிறைமாத கர்ப்பிணி உட்பட பயணிகள் சிலர் காத்திருந்துள்ளனர். அப்பொழுது அரசு பேருந்தை நிறுத்துமாறு நிறைமாத கர்ப்பிணி பெண் சைகை செய்து பேருந்தை நிறுத்த சொல்லி இருக்கிறார். ஆனால் அதை கண்டுகொள்ளாத பேருந்து ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தாமல் வேகமாக சென்று விட்டார். இதனைத் தொடர்ந்து பேருந்து ஓட்டுநரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பொதுமக்களிடம் பேசிய ஓட்டுநர் தான் புதிதாக இன்றுதான் இந்த வழித்தடத்தில் வருவதாக அலட்சியமாக பதிலளித்துள்ளார். திருச்சியில் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றக்கோரி மாநகராட்சி ஆணையரிடம் வணிகர்கள் சங்கத்தினர் மனு அளித்தனர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜுலு தலைமையில் திருச்சி NSP ரோடு, சிங்காரத்தோப்பு, பெரிய கடை வீதி, தேரடி கடை வீதி பகுதிகளில் உள்ள வணிகர்கள் திருச்சி மாநகராட்சி ஆணையர் சரவணனை சந்தித்து மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கோவிந்தராஜுலு, பஜார் பகுதிகளில் வந்து செல்லும் பொதுமக்கள் வசதிக்கு ஏற்ப வாகன நிறுத்தமிடம் ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும், அதனை மாநகராட்சி ஆணையர் 1 வாரத்திற்குள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்து இருப்பதாகவும் தெரிவித்தார். யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் இருக்கணும். அதே போல் மலைக்கோட்டை 3000 ஆண்டுக்கு பழமையான மலைக்கோட்டை. அந்த தெப்பக்குளம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களாம் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையாளர்கள் பார்த்துருப்பீங்க. மலைக்கோட்டை அந்த தெப்பக்குளத்தையே டோட்டலாகவே மறைச்சிருக்கின்றாங்க. வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ சுற்றுலா பயணிகள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த தெப்பக்குளம் இருக்கு ஏரியாவே தெரியாமல் இருக்கின்றது. மாநகராட்சி நிர்வாகம் நிறையா ஸ்கீமை வச்சுருக்கிறாங்க. ரோப்கார் போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீர்வீழ்ச்சிகள்லாம் ஏற்படுத்துறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் உடனடியாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றதை சொல்லியிருக்கின்றோம். வியாபாரிகளுக்கு முக்கியமாக பாதுகாக்க வேண்டும். அந்த பகுதியில் வாகன வசதிகள் தீபாவளி நேரத்தில் எல்லா பொதுமக்களும் அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய வண்ணம் வாகன வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கின்றோம். காவல்துறை அதிகாரிகளிடமும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் பேசி கண்டிப்பாக உரிய தீர்வு காணப்படும் என்றது ஒரு நிம்மதியான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கின்றாங்க. அதனால் வியாபாரிகள் சந்தோஷத்துடன் செல்கின்றோம். இன்னும் 1 வாரம் கழித்து என்ன முடிவு என்பது தெரியும் என்பதை பற்றி தெளிவாக தெரிவிக்கின்றேன். நன்றி. திருப்பூர் பேருந்து நிலையத்தில் தனியார் மற்றும் மினி பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த ஏர் ஆரன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது.
திருப்பூர் மாநகரில் ஒலி மாசுவை ஏற்படுத்தும் வகையில் பேருந்துகள் ஏர் ஆரன் வகை ஒலிப்பான்களை பயன்படுத்துவதால் சாலையில் செல்லும் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டிய நிலை இருப்பதாகவும் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தொடர்ந்து புகார் வந்துள்ளன. இதனையடுத்து திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் ஆய்வாளர் இணைந்து 10 பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள ஒலிப்பான்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அபராதம் விதித்து இதனையடுத்து திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் ஆய்வாளர் இணைந்து 10 பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள ஒலிப்பான்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அபராதம் விதித்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாநகராட்சி பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா பள்ளி வகுப்பறையை சுத்தம் செய்தார். கடலூர் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் காலணி அணிந்து வரக்கூடாது என ஆசிரியர்கள் கூறிய நிலையில் ஆய்வு மேற்கொண்ட மேயர் சுந்தரி ராஜா மாணவர்களை காலணி அணிய அறிவுறுத்தி இன்று பள்ளியில் வகுப்பறைகளுக்கு மிதியடி வாங்கி கொடுத்தார். பின்னர் வகுப்பறைக்கு சென்று பார்த்தபோது வகுப்பறைகள் சுத்தம் செய்யாமல் இருப்பதைக் கண்டு உடனடியாக சுகாதாரத்துறை அலுவலர்களை தொலைபேசியில் அழைத்து பள்ளியை தூய்மையாக வைத்திருக்க உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து வகுப்பறைக்குள் சென்று துடப்பத்தை எடுத்து தானே பெருக்க தொடங்கினார். இதையடுத்து அதிகாரிகளிடம் பேசிய அவர், கழிவறையும் நானே பெருக்க வேண்டுமா, சொல்லுங்கள், அதையும் செய்கிறேன் என கடுமையாக சாடினார். ரோலர் ஸ்கேட்டிங் மாணவர்கள் மூலம் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கரூரில் JCI கரூர் டைமண்ட் குயின் சங்கம் சார்பில் ரோலர் ஸ்கேட்டிங் மாணவர்கள் மூலம் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கரூர் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியை காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் தொடங்கி வைத்தார். இப்பேரணியில் ரோலர் ஸ்கேட்டிங்கில் பங்கெடுத்த மாணவர்கள் தலைக்கவசம் அணிவதன் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்றனர். மேலும் JCI டைமண்ட் சங்கத்தைச் சேர்ந்த பெண்களும் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து தலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆள் சேர்த்த வழக்கில் சென்னை மற்றும் கன்னியாகுமரியில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தினர். உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட இஸ்புத் உத் தஹீரீர் என்ற அமைப்பிற்கு சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த 3 பேர் மேலும் அவரது கூட்டாளிகள் ஒன்றிணைந்து பல்வேறு நபர்களை ஆள் சேர்த்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து இதில் தொடர்புடைய நபர்களை கைது செய்து தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அதன் அடிப்படையில் இன்று காலை சென்னை, புதுக்கோட்டை மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திருவெற்றியூரில் கழிவுநீர் வெளியேற்றும் நிலையத்தை திருவெற்றியூர் MLA KP சங்கர் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். சென்னை திருவெற்றியூர் விம்கோ நகர் நெய்தல் நகரில் வீட்டு வசதி வாரியம் குடியிருப்பு பகுதியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. இவர்கள் பயன்பாட்டிற்கு கழிவுநீர் வெளியேற்றும் நிலையத்தை திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்ட கழிவுநீர் வெளியேற்ற நிலைய திட்டம் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்காக நிறைவேறியது என தெரிவித்தார். பரந்தூர் விமான நிலையம் திட்டத்திற்கு நிலம் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆட்சேபனை மனு வழங்கினார்கள். காஞ்சிபுரத்தில் பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்தே ஏகனாபுரம் கிராம மக்கள் பல்வேறு கட்ட தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஏகனாபுரம் கிராமத்தில் உள்ள 900 ஏக்கர் நிலங்களை எடுக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம் என வெளியிடப்பட்டிருந்தது. இதனையடுத்து ஏகனாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காரை பகுதியில் உள்ள தனி மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் நிலம் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து நிலம் வழங்க மாட்டோம் என ஆட்சேபனை மனுக்களை வழங்கினர். தாராபுரம் அருகே தமிழக அளவில் திருப்பூர் மாவட்டத்தில் முதல் முறையாக 25 அடி உயரத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழாவுக்கு சிறப்பாக நடைபெற்றது. பெஸ்நகர் குடியிருப்பு பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் கொடியை மாவட்ட தலைவர் யுவராஜ் மகேஷ், மாவட்ட இளைஞரணி தலைவர் ஷேக் பரீத், மாவட்ட மகளிரணி தலைவர் செல்வி ரமேஷ், தொண்டரணி தலைவர் சபரிநாதன் ஆகியோர் தலைமையில்
தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது என்று கொள்கை விளக்க பாடலையும் ஒழித்தவாறு தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்டத்தின் முதல் கட்சி கொடியை ஏற்றி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் என்றும் மக்கள் சேவகனாக இருப்பேன் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். முன்னதாக மேலதாளங்கள் முழங்க பொள்ளாச்சி சாலையிலிருந்து பெஸ்ட் வரை கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்தனர். அதன் பிறகு மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றியங்கள் சார்பில் பெயர் பலகை திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் கேடயங்கள் வழங்கியும் கௌரவப்படுத்தப்பட்டனர். கடலூரில் புகையில்லா இளைஞர் சமுதாயத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கடலூரில் புகையிலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கடலூர் டவுன்ஹால் பகுதியில் துவங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களுக்கு புகையிலை தடுப்பு வாசகங்கள் மற்றும் துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு பேரணி தபால் நிலையம் வந்தடைந்தது. இந்நிகழ்வில் மாவட்ட புகையிலை தடுப்பு அலுவலர் மற்றும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக சமூக வலைதளங்களில் பொய்யான தகவல் அனுப்பி வருபவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுக்கோட்டை ஆலங்குடி தாலுகா பம்பன் பகுதியில் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான தைலமரங்கள் ஏராளமான ஏக்கர் பரப்பில் நடவு செய்துள்ளனர். 2 நாட்களாக அப்பகுதியில் சிறுத்தை நடமாடுவதாக சிலர் சமூக வலைதளங்களில் புகைப்படங்களை அனுப்பி பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளனர். இந்த நிலையில் இது பொய்யான தகவல் என்றும் சமூக வலைதளங்களில் வரும் புகைப்படங்கள் அனைத்தும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் இதனால் அச்சம் கொள்ள தேவையில்லை என மாவட்ட வனத்துறை அலுவலர் கணேசலிங்கம் அறிவித்துள்ளார். மேலும் சமூக வலைதளங்களில் இதுபோன்று பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பொய்யான தகவல்களை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஊட்டியில் உள்ள கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்திற்கு தீபாவளி பண்டிகையையொட்டி ரூபாய் 75 லட்சம் விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் பேட்டியளித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் ஊட்டி சேரிங்காஸ் பகுதியில் உள்ள கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், தமிழக அரசின் கூட்டுறவு நிறுவனமான கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு விற்பனைக்காக கைத்தறி ரகங்களுக்கு 30% தள்ளுபடி வழங்கப்படுகிறது என்றும், சிறப்பம்சமான தோடா இன மக்களின் கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்ட எம்ப்ராய்டரி சால்வைகள் மற்றும் டேபிள் ரன்னர் ஆகியவை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நம்ம வேறு இருக்கிற கோஆப்டெக்ஸ் பிரான்ச்சஸில் நம்ம கோயம்புத்தூர், சென்னை, டெல்லியில் கூட இருக்குது நம்ம பிரான்ச்சஸ். அங்கே எல்லாமே கூட நம்ம இப்போது தோடா ப்ராடக்ட்ஸ் அனுப்பினாலும் இப்போ ஒரு டெசிஷன் எடுத்திருக்கோம். அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து குறும்பாஸ் பேக்ஸ் மேலே பெயிண்டிங் பண்ணாங்க, அந்த ப்ராடக்ட் கூட ரெடி பண்ணிவிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு ஒரு சின்ன இது டெசிஷன் பண்ணிட்டு இப்போ யூஸ் பண்ணோம். ரொம்ப சப்போர்ட் கோஆப்டெக்ஸ் கூட சப்போர்ட் பண்ணிட்டு target 75 lakhs. தீபாவளிக்கு 75 lakhs டார்கெட். நார்மலி இந்த ஷோரூமுக்கு நல்ல டூரிஸ்ட் வராங்க, சேல்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால இங்கே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். இங்கே டிமாண்ட் அதை பார்த்துட்டு இது நல்லா இருந்துச்சுன்னா அப்படின்னும் நம்ம நீலகிரி ப்ராடக்ட்ஸ் எல்லா கான்டாக்ட்ஸ் Thank you. நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்துள்ள முள்ளிக்கரை பகுதியில் செயல்பட்டு வரும் அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லத்தில் கடந்த சில மாதங்களாக முதியவர்கள் மரணமடையும் சம்பவம் அதிகரித்து வந்ததாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆதரவற்றோர் இல்லத்தில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும், இல்லத்தில் தங்கியிருந்த முதியவர்கள் மரணங்களில் சந்தேகம் உள்ளதாகவும் அதிகாரிகளிடம் கையொப்பம் பெறாமல் அவர்களின் உடல்களை பொது மயானத்தில் அடக்கம் செய்ய யார் அனுமதித்தது போன்ற விவரங்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த செல்வா என்பவர் மனு அளித்துள்ளார். மாலை நேர ஆதரவற்றோர் இல்லம்னு தொடங்கப்பட்டது. அது முதியோர் இல்லமா எல்லாத்தையுமே போறாங்க, சில பெண்கள் உள்ளார போறாங்க.
அதில் நடக்கிற குற்றங்களை வந்து பலமுறை காவல்துறைக்கு, ஆர்டிஓக்கு, தாசில்தாருக்கு தெரியப்படுத்தி இதுக்கு தீர்வு கிடைக்கல. இன்னைக்கு முழுமையான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே இவ்வளோ பேப்பர்ஸ் நான் திரட்டிட்டு வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு தான் நான் மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கேன். அங்கே தொடர்ச்சியாக வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் வந்து சாலை ஓரத்தில் இருக்கிறவங்கள வந்து தூக்கிட்டு வந்து வச்சு பாதுகாக்கிறது தான் அந்த முகாம் இருக்குது. ஆனால் அங்கே வந்து அரசு, இந்த நீலகிரி மாவட்டத்தில் அங்கே ஒரு சில மக்கள் வந்து போய் குடியிருக்கிறாங்க. உதாரணம் சொல்லணும்னா, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காது, ஆனால் அவங்களுக்கு வந்து நிலபலங்கள், சொத்துக்கள், வீடுகள்லாம் அவங்க இன்னும் வீட்டை சேர்ந்தவங்க எழுதி வச்சிருப்பாங்க. இந்த சொத்துக்களை எல்லாத்தையுமே வந்து அவங்க இறப்புக்கு பின்னாடி தஸ்தகிரி என்பவர் அரசாங்கத்துக்கு கொடுக்கறதில்ல. அவரே நூதனமான முறையில் பட்டா பண்ணிக்கிறாரு. வெளிநாட்டு வாழ் இந்தியர் ஒருத்தர் வந்து இங்கே குடியிருக்கிறார் குன்னூரில், அவரும் மர்மமான முறையில் இறந்து போறாரு. அவருடைய பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.